அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஒன்று நடந்தது. அந்த எக்ஸாமில் தமிழ் மேஜரில் எவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் வந்தது. எதுக்காக நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நிறைய தமிழ் மேஜர் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. நமக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் லாஸ்ட்டாக செலக்ட் ஆன அந்த ப்ரொஃபஷ்னல் லிஸ்ட்டை வச்சுட்டு தான் வந்து எவ்வளோ ஃபஸ்ட் மார்க் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ்ட் மார்க் வந்திருக்கு, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, இது எல்லாமே நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்முடைய யூடியூப் சேனலில் விரைவில் வந்து பிஜிடிஆர்பி அண்டு யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக வந்து தமிழ் தகுதி தேர்வுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டாக நடந்த போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 2025 உடைய ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு மார்க்கு தமிழ் மேஜருக்கு எவ்வளோ வந்திருக்கு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரேங்க்கு பாருங்கள், சீரியல் நம்பர் 1. மார்க் வந்து 114. வந்து ஃபஸ்ட்டு மார்க் வந்து 114 மார்க் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய அந்த 2026 to 27 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு 110க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் கிடைச்சிரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு 115 120 எடுத்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்காகவே இருப்பீங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு. அப்படியே செகண்ட் மார்க் பாருங்கள் 112. அடுத்து வந்து 112 தேர்ட் மார்க்கு 112. அடுத்து ஃபோர்த்து மார்க் வந்து 108. ஃபிஃப்த்து மார்க்கு 108. அப்படியே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள் 10லே 100 அபோவே எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். 25 101 எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். சிமிலர் மார்க்கே 36 வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்து 100க்கு மேலே 44 பேர் எடுத்திருக்காங்க. 100 அபோவ் வந்து 44 கேண்டிடேட்ஸ் வந்து 100 அபோவ் எடுத்திருக்காங்க. அதுக்கு கீழேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா 99 எல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ பாருங்கள் இங்கே ஃபஸ்ட்டு 50 வேக்கன்சி ஜென்ரல் கேட்டகரி, சரிங்களா? அந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம், ஜென்ரல் டர்ன் உமனு, ஜென்ரல் டர்ன் எஸ்ஜிடி, அதாவது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி எழுதலாம். அவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அலாட் பண்ணுவாங்க. அதுதான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியம், இதையும் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதிலே வந்து எல்லாமே கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கம்யூனல் டர்னில் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 50 வேக்கன்சி வந்து ஜென்ரல் டர்னு. அப்போ நீங்கள் ஜென்ரலில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க, ஒரு உமனாக இருக்கீங்க, இல்லை வந்து மென்னாக இருக்கீங்க, தமிழ் மீடியம் எதுவுமே உங்கள்கிட்ட தமிழ் மேஜர் இருந்தாலும் தமிழ் மீடியம் இருக்கும். தமிழ் மீடியம் அப்படின்றது வந்து இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும், அப்புறம் யூஜி பிஜி எல்லாமே பிஎடு எல்லாமே வந்து தமிழ் மீடியம் முடிச்சிருக்கணும். அப்படின்னா எல்லாமே எலிஜிபிள் வருவாங்க. ஆனால் ஒரு சிலர் அதை அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்ளை பண்ணுறவங்க மட்டும்தான் இதில் வருவாங்க, சரிங்களா? அப்படி இல்லைன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, தமிழ் மேஜர் அப்படின்னு எல்லாருமே தமிழ் மீடியம் வருவாங்க இல்லைங்களா? அப்போ யாரெல்லாம் டாப் மார்க் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதில் வராதவங்களை வந்து இதில் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த சேம் மார்க் இருக்கிறவங்கள, சரிங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு 50. அப்போ நீங்கள் வந்து ஒரு 110, நம்ம 114 தான் ஃபஸ்ட் மார்க்கே பார்த்தோம் இல்லையா? 110 எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலேயே கண்டிப்பாக வந்து வேலை வாங்கிடலாம். அடுத்து வந்து பிசி கேட்டகரி. பிசி எம்பிசி ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி இப்போ 99ல் ஸ்டார்ட் ஆகுது 50 ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டு. அடுத்தது வந்து எம்பிசிக்கும் 99 வருது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வருது. 98 வரைக்கும் வருது பாருங்கள். அடுத்து வந்து இங்கே ஏரியாவில் வந்து எஸ்சிஏ ஒரு கேட்டகரி, எஸ்சி ஒரு கேட்டகரி வந்துடுச்சு.
ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் எஸ்சிஏ எஸ்சி கேட்டகரி இது ரெண்டு இடையில் வந்தது. ஸோ அடுத்து இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பிசியில் வந்துடுது, இங்கேயும் எம்பிசி வருது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தாக்கா நமக்கு 98க்கு மேலே வாங்கினா மட்டும்தான் எம்பிசி பிசி கேட்டகரிக்கு போஸ்டிங். அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஜென்ரல் டேர்னுக்கு வந்து பார்த்தாக்கா 99 சொன்னோம். ஜென்ரல் வரைக்கும் வந்து பார்த்தாக்கா 99 சொன்னோம். அதுக்கு அடுத்து 99 வந்து பார்த்தா கம்யூனலில் தான் வராங்க பாருங்கள். 99 எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா 51லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தாக்கா 63 வரைக்கும் 99 தான். அடுத்து வந்து பார்த்தா 98 வந்து பார்த்தாக்கா 64லேருந்து அது பாருங்கள் எங்கே 86 வரைக்கும் 98 சேம் மார்க்கு. அப்போ பாருங்கள் காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ எஸ்சி எஸ்சிஏ ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா 98 97 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது 97 பாருங்கள் சிமிலர் மார்க்கு. இது வரைக்குமே 100 வந்துருச்சு. சரிங்களா? இதிலே பிசி எம்பிசி டிஎன்சி உமனு எம்பிசி டிஎன்சி எஸ்ஜிடி இது எல்லாமே மிங்கிள் ஆகி வருது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ 125 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்கா 96க்கு மேலே தான் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தா 150 95 தான் வருது. 175ம் 95 தான். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாக்கா பாருங்கள் 91 வரைக்கும் 194 வரைக்கும் 90 மார்க்குக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங்கே வருது. அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 195 இருந்து தான் வந்து 89 பிலோ வருது. அப்போ லீஸ்ட் மார்க் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் 77. இந்த 77 எல்லாம் நம்ம எடுத்தால் கிடைச்சிரும் அப்படின்னு என்னால் நினைக்காதீங்க. ஸோ ஏன்னா இந்த 77 அப்படின்றது வந்து பார்த்தாக்கா கேட்டகரி 4 கேட்டகரி 3 வரும். சரிங்களா? டிசேபிள்டு இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தாக்கா டெஃபண்டம் இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரிஸ் அப்படின்னா வந்து பார்த்தாக்கா வேறு ஏதாவது ஒரு சில கேட்டகரிஸ் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் தான் வந்து பார்த்தாக்கா இவ்வளோ லீஸ்ட் மார்க் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம லீஸ்ட் மார்க் அப்படின்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் கிடையாது. ஸோ இது எல்லாமே கேட்டகரியில் வர்றது. சரிங்களா? அப்போ எஸ்சிக்கு வந்து பார்த்தாக்கா லீஸ்ட் மார்க்கு 94. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்சிக்கு லீஸ்ட் மார்க்கு 94, எஸ்சி உமனுக்கு லீஸ்ட் மார்க்கு 94. சரிங்களா? பிசி உமனுக்கு லீஸ்ட் மார்க்கு 95. இங்கே பாருங்கள் அடுத்தது எம்பிசி டிஎன்சி லீஸ்ட் மார்க் வந்து பண்ணாக்கா 95, பிசி உமனுக்கு வந்து பண்ணாக்கா 95, பிசிக்கு வந்து பண்ணாக்கா 95. ஸோ அப்போ 95 தான் வந்து பண்ணாக்கா கட் ஆஃபாகவே இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பண்ணாக்கா எம்பிசி டிஎன்சி ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 95 தான் கட் ஆஃப். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மேஜராக இருந்தால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 to 120க்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இந்த 100 அப்படின்றது வந்து பண்ணாக்கா மேபி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எய்ம் வந்து பண்ணாக்கா 110க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்க. 110 அப்போது 105க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணாக்கா வேலை கிடைச்சிரும். அதுக்கு கீழே இப்போ 100க்கு கீழே போச்சுனாவே வந்து பண்ணாக்கா நமக்கு ஆசிலேஷனில் தான் இருக்கும். ஏன்னா சேம் டேட் ஆஃப் பர்த் இருப்பாங்க. ஸோ வந்து பண்ணாக்கா சேம் கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பண்ணாக்கா 100 to 120 எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வேலை கிடைக்கும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு லீஸ்ட் மார்க்கே லாஸ்ட் டிஆர்பியில் 95 தான் அப்படின்றத வந்து பண்ணாக்கா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து பண்ண எஃபர்ட் போடணும், எந்தெந்த யூனிட் எல்லாம் படிக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து இன்னொரு மேஜர் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.